எல்லாரும் எதிர்பார்த்தது நடந்துருச்சு கைஸ். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்குள்ள வந்துட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல சிஎஸ்கேக்குள்ள சஞ்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அது சார்ந்த போஸ்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதோட சஞ்சு சாம்சனுக்கு பதிலா சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. இது அஃபிஷியலா அவங்க ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுமே தேங்க்யூ சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் ஐபிஎல்ல 4704 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு பவர்ஃபுல் ஹிட்டராகவும் இருந்திருக்காரு. இப்போ இந்தியாவுக்காகவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலேயே சிஎஸ்கே உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டும் நினச்சிருக்காங்க. ஃபேன்ஸுமே அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சன் டீமுக்குள்ள வந்ததை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 கப் வச்சிருக்காரு சிஎஸ்கே மூலமா. 2018, 2021, 2023ன்னு 3 கப்பை வரிசையாக அடிச்சு கொடுத்துருக்காரு. குறிப்பாக 2023 ஐபிஎல்ல யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அதில் சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சதே ரவீந்திர ஜடேஜா தான். அவரையும் பாராட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க. சிஎஸ்கே 200 மேட்சஸ், 2354 ரன்ஸ், 152 விக்கெட், 94 கேச்சஸ். வென் ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் ஆஃப் கரேஜ் இன் எல்லோ இட் வில் எக்கோ யுவர் நேம். தேங்க்யூ ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் இவர் போகிறது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னூட்டங்களை பதிவிடுறதை பார்க்க முடியுது. ஸோ இவர் ராஜஸ்தானுக்கு போகிறாரு. இவர் ஆரம்பித்த டீமே ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானில் தான் முதல் முறையாக ஐபிஎல் இவர் எடுக்கப்பட்டார் 2008. அதிலிருந்து தொடர்ச்சியாக இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே இவருடைய பயணமானது முடிய போகுது. அதே போல் சாம் கரனும் உள்ள போயிருக்காரு. அவருக்குமே ஒரு பாராட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க சிஎஸ்கே. சரி, ஓவராலாக இந்த ட்ரேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜடேஜா போனது வருத்தமா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.